வயசு மேலே உள்ளவங்களுக்கு ஒரு பாட்டில் கொடுக்கணும். அதுவும் ஆதார் அட்டையை வச்சு கொடுக்கணும். ஒரு பாட்டில் தான் அப்படின்னு சொல்லணும். ஏன்னா திடீர்னு பாட்டினா அவங்களுக்கு வந்து உடம்பா பாதிக்கும். இல்லைன்னா வந்து திரும்பி ஏதாச்சும் போதை பொருளை உருவாக்குவாங்க. அதை சாப்பிட்ற நினைக்கும் உடம்பா பாதிக்கும். அதனால எங்களுக்கு பாதுகாப்பு இல்லை. ஒரு எனக்கு தெரிஞ்சு நான் 2 முறை வாக்களிச்சிருக்கேன். அந்த 2 முறையுமே நான் வாக்களித்தது அவ்வளோவா திருப்திகரமான அரசியல் அமைப்பு இது வரைக்கும் நான் பார்க்கல. ஒரு வரலாறு காணாத ஒரு அரசியல் மாற்றமாக டிவிக்கு இருக்கும்னு நான் கண்டிப்பாக நம்புகிறேன். மக்கள் அனைவருக்கும் வணக்கம். வர இருக்கின்ற சட்டமன்ற தேர்தலில் மயிலாடுதுறை மாவட்டத்தில் மொத்தம் 3 தொகுதி இருக்குது. 3 தொகுதியில் சீர்காழி, மயிலாடுதுறை, பூம்புகார், இந்த 3 தொகுதியிலையும் யாருக்கு அதிக பெரும்பான்மை இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மக்கள்கிட்ட இருந்து ஒரு கருத்து கேட்க போகிறோம். அதில் யார் பக்கம் அதிகமான பெரும்பான்மை நிரூபிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மக்களோட கருத்துக்களை நம்ம எடுத்துக்கலாம். சார் வணக்கம். இப்போ வர இருக்கின்ற சட்டமன்ற தேர்தல் வருது இல்லையா, அதில் நம்ம மயிலாடுதுறை மாவட்டத்தில் ஒரு 3 தொகுதி இருக்கு. அந்த 3 தொகுதியில் அதிக பெரும்பான்மை நிரூபிக்கக்கூடிய கட்சினா அப்படின்னா யாரை நீங்கள் சொல்லுவீங்க? அதிக பெரும்பான்மைனா திமுக தான். மயிலாடுதுறைக்கு வந்து திமுக சீட்டு கொடுக்கல, வேற மற்ற கட்சி கொடுத்துருக்காங்க. ஏன்னா ரொம்ப வருஷமா மாயத்துக்கு திமுக சீட்டு கொடுக்காம இருக்காங்க. சீட்டு கொடுத்தா நல்லா இருக்கும். மற்ற கட்சிகள்லாம் கொடுக்குறாங்க. கொடுத்ததுனால இப்போ இந்த மயிலாடுதுறையில் ஒரு மாற்றமும் இல்லை, எல்லாம் அப்படியே தான் இருக்குது. இப்போ சரியான ஒரு பஸ் ஸ்டாப்பு காவேரிநகரில் கிடையாது. பஸ் ஸ்டாண்டு இப்போ அங்கே பார்த்துருக்கேன். மக்கள்லாம் ரொம்ப அவதிப்படுறாங்க. சரியான ஒரு ஒரு இப்போ ஒரு ரோடு கொண்டு வரல. இன்னும் அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு போனதுனால சரியான ரோடு கொண்டு வரல. கொண்டு வந்தாலும் இன்னும் அது சரி பண்ணல. இன்னும் அது கொஞ்சம் சரி பண்ணால் நல்லாயிருக்கும். மயிலாடுதுறை இன்னும் நிறைய மாற்றம் தேவை. அதுக்கு திமுக சீட்டு கொடுத்தா தான் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறோம். திமுகவுக்கு தனி இது வரைக்கும் சீட்டு கொடுக்காம இருக்கிறதுனால இந்த மாற்றம் இல்லாம இருக்கு. இப்போதைக்கு திமுகவுக்கு சீட்டு கொடுத்தா மாற்றத்தை உருவாக்காங்க அப்படின்னு நினைக்கிறோம். திமுகவுக்கு சீட்டு கொடுத்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம். மயிலாடுதுறை தொகுதி வரைக்கும் புதுசா வரணும்னா தளபதி வரலான்னு நினைக்கிறேன். மாற்றம் நிறைய இருக்கும். அவங்க வந்தாதான் நல்லா இருக்கும். தளபதினா தளபதி விஜய். தளபதி விஜய் அவங்க வருவாங்க நான் நிறைய எதிர்பார்க்கிறேன். ஏன்னா மக்கள் வந்து பணத்துக்காக ஓடுற மக்களை பார்த்துருக்கேன், பணம் இல்லாத வர மக்களை பார்த்துருக்கேன் இதுல நிறையா. ஏன்னா பணத்துக்கு ஆசைப்படாதான் மக்கள் நிறையா வருது. நாம எங்க பார்த்தாலும் பார்க்குறேன் நிறையா இருக்காங்க. அப்படிங்கும் போது வந்து அவங்க தான் வருவாங்கன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு மனசுல. அவங்க வந்தா நல்லா இருக்கும். மக்களுக்கு கிளம்புற இளஞ்சட்டுங்களுக்கு நல்லா இருக்கும். மாற்றம் என்ன மாரி ஏழை உள்ளவங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அவங்க வரணும். 2வது பசங்க வந்து 15 வயசுலேருந்து 18 வயசு வரைக்கும் பார்த்தா 12 மணிக்கு அந்தாண்டா ஒயின் ஷாப்ல நிற்கிறாங்க. அதை ஃபஸ்ட்டு மாற்றம் வரணும். ஏன்னா அதனால பசங்களாம் வீணா போறாங்க. காலேஜை கட்டு அடிச்சுட்டு ஒயின் ஷாப்ல இருக்காங்க. ஸ்கூலுக்கு போகிற பசங்களை பார்த்தா விட கட்டு அடிச்சுட்டு போயிடுறாங்க அந்த 12 மணிக்கு மேலே. அதை ஃபஸ்ட்டு பார்க்கணும். 2வது ஒருத்தவங்களுக்கு ஒரு பாட்டில், 45 வயசு மேலே உள்ளவங்களுக்கு ஒரு பாட்டில் கொடுக்கணும். அதுவும் ஆதார் அட்டையை வச்சு கொடுக்கணும். ஒரு பாட்டில் தான் அப்படின்னு சொல்லணும். ஏன்னா திடீர்னு நிப்பாட்டினா அவங்களுக்கு வந்து உடம்பா பாதிக்கும். இல்லைன்னா வந்து திரும்பி ஏதாச்சும் போதை பொருளை உருவாக்குவாங்க. அதை சாப்பிட நினைக்கும் உடம்பா பாதிக்கும். அதனால கண்ட்ரோலா இது அதை முன்னாடி தவிக்கணும். பெண்கள் வந்து நைட்ல தூங்க முடியாத சிரமப்படுறது இது இருந்தாதான் பெண்களுக்கு நல்லது. அதனால பெண்கள் ஓட்டு எல்லாமே விஜய் தளபதிக்கு அவங்களுக்கு தான் விழும் ஓட்டு. ஏன்னா பெண்கள் வந்து நிறைய சிரமப்படுறாங்க. அவங்களுக்கும் பசங்களுக்கும் அவங்களோட குழந்தைங்களுக்கும் படிப்பு சம்பந்தமா நிறைய ஹெல்ப் பண்ணணும். அவங்க அதான் மெயின். படிக்க வைக்க முடியாத பசங்களுக்கு அவங்க உதவி செஞ்சு படிக்க வைக்கணும். என்னோட கருத்து அதான் நான் எதிர்பார்க்கிறேன். கண்டிப்பா நான் மாற்றத்தை எதிர்பார்க்கிறேன். டிவிக்கு வந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா 3 விஷயத்துக்கு கண்டிப்பா வரணும்னே நினைக்கிறேன். பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. எனக்கு தெரிஞ்சு நான் 2 முறை வாக்களிச்சிருக்கேன். அந்த 2 முறையுமே நான் வாக்களிச்சது அவ்வளோவா திருப்திகரமான அரசியல் அமைப்பு இது வரைக்கும் நான் பார்க்கல. ஒரு வரலாறு காணாத ஒரு அரசியல் மாற்றமா டிவிக்கு இருக்கும்னு நான் கண்டிப்பா நம்புறேன். நான் சப்போர்ட் பண்றேன். விஜய் அண்ணாக்கு நான் சப்போர்ட் பண்றேன். எல்லாரும் வந்து டிவி கேட்க ஓட்டு போடணும்னு நான் ரிக்வஸ்டாக கேட்குறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா பெண் குழந்தைங்களுக்கும் பாதுகாப்பு இல்லை, பெண்களுக்கும் பாதுகாப்பு இல்லாத ஒரு சமூகமாக தான் இப்போ வரைக்கும் போயிட்டு இருக்கு. இது நிதர்சனமான உண்மையும் கூட. இந்த மாற்றங்கள் வரணுன்றதுக்காகவே நான் டிவிக்கு வரணும்னு ஆசைப்படுறேன். ஆட்சி நான் போகிறோம். திமுக ஆட்சி இருந்தால் அது நல்லது. அதுதான் நல்லது போயிட்டு இருக்கு. நல்லா செய்கிறாங்க. எல்லாரும் மக்கள் நல்லா அதை பற்றி புரிஞ்சுக்கிட்டு நல்லா ஓட்டு போடணும். வேற ஒன்றும் இல்லை. நல்லா அவங்களும் நல்லா ஆட்சி நல்லா நடத்திட்டு இருக்காங்க. நல்ல ஒரு கருத்து வேறுபாடும் இல்லை.
இப்ப திமுகவே திரும்பி வந்ததுன்னா உங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? லேடிஸுக்கு எல்லாருமே அதான் சொல்றாங்க. எல்லாருமே இவங்க வேலை வாய்ப்புகள் இருக்கு, நான் அதான் சொல்லிட்டு இருக்காங்க, வேற ஒன்றும். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இருக்க ஆட்சியில் பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்டு மாற்றினது எல்லாரும் மக்களுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது. இங்கேருந்து மக்களாட்டி யாருமே ஒழுங்காக பஸ் ஏற முடியல, வந்து இறங்க முடியல, இறங்குறது வெளியே விட்டுட்டு போயிடுறாங்க. வெளில விட்டாக்க நமக்கு ரோடு வசதி அந்தளவு அகலம் கிடையாது. ரோடு வந்து குறுகிய சாலை தான், இறக்கி விடுறதுனால எல்லாருமே சிரமப்படுறாங்க பாவம். நிப்பாட்டி இறக்கி விட முடியல, நிப்பாட்டி ஏற்ற முடியல, பின்னாடி அந்தளவு டிராஃபிக்காக இருக்குது. எல்லாருமே பஸ் ஸ்டாண்டை மாற்றினதுனால மக்கள் எல்லாருமே ரொம்ப சிரமப்படுறாங்க. ஆனால் இங்கேயே கரெக்டான போக்குவரத்து வசதி இந்த பஸ் ஸ்டாண்டே சரி செஞ்சு கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ வந்து ஆட்சி மாற்றம் வேணும்னு நினைக்கிறீங்களா, இல்லை இதே ஆட்சி இருந்தால் நல்லதுன்னு நினைக்கிறீங்களா? எந்த ஆட்சி இருந்தாலும் மக்களுக்கு சிரமம் இல்லாமல் நல்லபடியாக பண்ணி கொடுத்தாக்க பரவாயில்ல, நல்லாயிருக்கும். மாற்றம்னா ஒயின் ஷாப்பை மூடணும். அதனால தான் ஏகப்பட்ட பேருக்கு நஷ்டமாகுது. சம்பாதிச்சா வீட்டுக்கே வர்றது கிடையாது, எல்லாம் அங்கதான் போயிட்டு இருக்கு. அப்ப குடும்பம் எப்படி நடத்த முடியும்? நிறைய கொலை, தப்பானது, பசங்க பொம்பளை பசங்க நடமாட முடியல, பாதுகாப்பே இல்லை பொம்பளை பசங்களுக்கு. இதெல்லாம் ரொம்ப இதா இருக்கு. நல்லாட்சி வரணும் நாங்கள் எதிர்பார்க்குறோம். மற்றபடி நாங்கள் எதுவும் இல்லை, எங்களுக்கு கூட எதுவும் காசு வாங்க தேவையில்ல, நல்லது நடக்கணும் அவ்வளோதான். மற்றபடி பஸ் ஸ்டாண்டை மாற்றி வச்சதுனால ரொம்ப சிரமம் ஏற்படுது. ரோட்லேயே சில பேருக்கு வந்து பஸ்ஸே எதுவும் ஏறுறதுன்னு தெரிய மாட்டேங்குது, ரொம்ப தரமாட்டமாக இருக்கு. டிராஃபிக் நிறைய ஏற்படுது அந்த போகிற ரோட்லலாம். அதெல்லாம் ரொம்ப கொஞ்சம் பழைய இது வந்தால் நல்லா இருக்கும். சரியான ஒரு ரூட்டு தெரிய மாட்டேங்குது எல்லாருக்கும், அதனால ரொம்ப கஷ்டம். எந்த இடத்துல இறங்குறது, எங்கே ஏறுறது, இதெல்லாம் தெரிய மாட்டேங்குது. இப்போ திடீர்னு மழைக்குடி மாற்றதுனால ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்போ வந்து ஆட்சி மாற்றம் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்க? ஆட்சி மாற்றம் எப்படி நான் நினைக்கல, நல்ல ஆட்சி வரணும், வர்றவங்க நல்லதை நடத்தணும், அவ்வளவுதான். யார் வந்தாலும் சரி, அது எங்களுக்கு இது இல்லை, நல்லது மட்டும் நடக்கணும். ஒயின் ஷாப்பு இருக்கக்கூடாது, அதான் நாங்கள் எதிர்பார்க்குறோம். மற்றபடி நாங்கள் எதிர்பார்க்கல. அதனால ரொம்ப நஷ்டமாகுது, வீட்டில் சரியான ஒரு வருமானமே வராமல் போகுது நிறைய குடும்பத்தில். அதனால நல்லா நடக்கணும். இந்த மயிலாடுதுறை மாவட்டத்தில் என்ன பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு, இப்போ நடந்த ஆட்சியில் என்ன மாதிரியான திருப்திகரமான விஷயங்கள் நமக்கு பண்ணியிருக்காங்கன்னு சொல்ல முடியுமா? கண்டிப்பா இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். இது வரைக்கும் அப்படி ஒரு திருப்திகரமான விஷயம் இருக்கு. நாங்களாம் சின்ன பிள்ளையில வந்து ஒரு இண்டிபெண்டா இருந்தோம். அந்த மாதிரியான பெண்களுக்கு முதல்ல சுதந்திரமே இல்லாத ஒரு அரசியல் அமைப்பை தான் நான் ஃபர்ஸ்ட் முன்னாடி வைக்கிற குற்றச்சாட்டை இதை தான் நான் சொல்றேன். பெண்களுக்கோ பெண் குழந்தைங்களுக்கோ பாதுகாப்பு இல்லாத ஒரு அரசியலை வந்து தான் நான் வெறுக்கிறேன். டிவிகேவுக்கு ஆதரவு கொடுக்குறேன். வாழ்வாதாரம் வந்து எங்களுக்கு இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டாண்ட் தான், அது இப்போ ரொம்ப லாங்ல மாத்தி வச்சதுனால இங்கேருந்து ஒரு லோக்கலுக்கு போகணுன்னாலும் சரி, இங்கேருந்து கும்பகோணம் போறதுக்கு இங்கேருந்து 3 கிலோமீட்டர் தாண்டி போகணும். அதனால மக்கள் வந்து மிகுந்த சிரமத்துக்கு ஆளாயிட்டு இருக்காங்க. நான் டோட்டலா மாத்தி கொண்டு போய் அங்க வைக்கணும்னு சொல்ல வரல, இங்க இருக்க மாதிரியே இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டுக்குள்ளேயே அந்த பஸ் வந்து போக இருந்ததுன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஏன்னா டோட்டலாவே உள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அவுட்ரு போகணும்னா இங்க இருந்து 1/2 கிலோமீட்டருக்கு மேல தாண்டி போய் தான் மக்கள் ஏறுறாங்க, மிகுந்த சிரமத்துக்கு ஆளாகிறாங்க. அதனால பஸ்ஸை டோட்டலா கொண்டு போய் வைங்கன்னு சொல்லலை, உள்ள வந்து போனா எங்களுக்கும் வாழ்வாதாரம் வந்து பாதிப்பு இல்லாம இருக்கும், சிரமம் இல்லாம நாங்க பஸ் ஏறக்குள்ள வயசானவங்க, பெரியவங்க, சின்ன குழந்தைங்க, ரொம்ப ஸ்கூலுக்கு போறவங்க எல்லாம் இங்கேருந்து 3 கிலோமீட்டர் தாண்டி போய் தான் வந்து ஏறுறாங்க. அதனால இருக்கிறபடி இருக்கட்டும், அங்க இருக்கிறதும் இங்க வந்து போனா எல்லாருக்கும் நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். உங்களோட பார்வையில நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஆனா அதேதான், திமுக சீட்டு கொடுத்தா நல்லா இருக்கும். உங்களோட பார்வையில் திமுக சீட் நல்லா தான் இருக்கும். ரெண்டாவது இந்த மக்கள் இந்த பஸ் ஸ்டாண்டை புது பஸ் ஸ்டாண்டை மாத்தினாலும் ரொம்ப மக்கள்லாம் அவதிப்படுறாங்க. கெட்டப்பாங்கட்டிலையும் ஐயப்பன் ஹோட்டலையும் நின்றுட்டு மக்கள் அவசரப்படுறாங்க. அதுக்கு என்னவோ தீர்வு என்னவோ காண பார்ப்பாங்க. இலவசம் அப்படிலாம் சொல்றாங்க இல்லையா, இந்த இலவசம் கொடுக்கறது நல்லதுன்னு நினைக்கிறீங்களா இல்லை கெட்டதுன்னு நினைக்கிறீங்களா? ஒரு மனுஷனை பொதுநலமாக்குறது தான். இலவசம் வந்து வேண்டாம், அனாவசியமானது. அது நம்மளோட காசு எடுத்து நம்மள்கிட்ட கொடுக்கறதுக்கு அது ஏன் இலவசம்னு பேசணும்?